அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது இந்த மோடிக்கு இந்த மக்களை எவ்வளவு முட்டாள்னு நினச்சிருந்தா தினசரி ஒவ்வொரு விலையேற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. பெட்ரோல், டீசல், கேஸுன்னு. சிஎன்ஜி கேஸை இப்போ இன்றைக்கி ஏற்றியாச்சு. அது 3,000 ரூபாய் ஏற்றி அது 95 ஆக்கியாச்சு. ஏற்கனவே டீசலை வந்து 100 வந்தாச்சு. அது 99 ரூபா 78 பைசானா பேட்டா ரேட் மாதிரி 100 ரூபா தானே. 100 ரூபா டீசல். பெட்ரோல் வந்து 108 ரூபா சில்லற. இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் இவர்? இந்த மக்கள் வந்து எதை செய்தாலும் கேட்க மாட்டாங்கிற தைரியம் இருக்குது. ஆனால் ஒன்று அவர் மறந்துட்டார். ஒரு வெங்காய விலை ஏற்றம் தான் இந்த டெல்லி அரசையே காலி பண்ணிச்சுங்கிறத அவர் மறந்துட்டார். அவருக்கு அந்த மறதி கொஞ்சம் அதிகம்தான். ஆமாம், ஏன்னா மக்களை பற்றி கவலையே பட மாட்டார் இல்லையா? அதனால் மறதி கொஞ்சம் அதிகம்தான். வெங்காய விலை ஏற்றம் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு விலை ஏறிச்சு. ஆட்சியே கலைஞ்சி போச்சு. இவருடைய ஆட்சி தான், பிஜேபி ஆட்சி தான் கலைஞ்சிது. மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை. பெட்ரோல் விலை 4 நேரம் ஏறியாச்சு, டீசல் விலை 4 நேரம் ஏறியாச்சு, கேஸ் விலை ஏறியாச்சு, அந்த கேஸ் எரிவாயு சிலிண்டர் விலை 1000 ரூபாய் ஏறியாச்சு. என்னங்க இங்கே இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அவ்வளோவையும் வாங்கி 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 இந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அம்பானி அதானி கிட்ட கொண்டு போட்டுரும். இதானே உங்கள் வேலை நடக்குது. எல்லாம் அம்பானி, அதானி, அகர்வால் இந்த 3 பேரும் பிழைச்சா போதும். மீதி இருக்கிறவன் செத்து தொலையிட்டு மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரணும். நமக்கு லாக்டவுன் பிரைம் மினிஸ்டர்னே பேர் வைக்கலாம். மிஸ்டர் லாக்டவுன் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அன்றைக்கி லாக்டவுன் போட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொன்னேரு. அப்படி தானே? ஏன் இந்த மத்தியால வெயிலுக்குள்ளே நீர் நடக்க விட்டேர்ல ஐயா? அதில் தானே ஆயிரக்கணக்கான பேர் ஊப்பிக்கும் பீகாருக்கும் போனவன் செத்தான். அது மறந்து போச்சா? மறுபடியும் ஒரு லாக்டவுனா? என்னையா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற? லாக்டவுன் லாக்டவுன்னு சொல்லி எப்போ பாரு லாக்டவுன். லாக்டவுன் பிரைம் மினிஸ்டர் உமக்கு பேர் இனி. உலக சுற்று வாலிபன்கிறது அடிஷனல். ஆமாம்.